ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்திக்கு கொல்கட்டை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 3 வகையான கொல்கட்டை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு 2 வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 இனிப்பு ஒரு கார கொல்கட்டை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொல்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஸோ வாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொல்கட்டை பண்ண போகிறேன். சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் தான் மாவு பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ இந்த தண்ணியிலேயே உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது இதில் இந்த ஹாட் வாட்டரை கொஞ்சமாக ஊற்றி நம்ம வேண்டிய அளவு கலந்துக்கலாம். ரெடிமேட் மாவு கொல்கட்டை மாவு கிடச்சதுன்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க. ஸோ நான் இது வந்து பச்சரிசி மாவு கழுவி காய போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு. ஸோ வீட்டுக்காக. ஸோ இப்போது இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் கையில் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், காரத்துக்கும் இனிப்பு ரெண்டுமே பண்ணலாம். இது பண்ணதில் காரம் இனிப்பு ரெண்டுமே பண்ணலாம். ஸோ நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராமும் பாசிப்பருப்பு ஒரு 50 கிராமும் ரெண்டும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. இதை வந்து இப்போ நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டாலும் ஓகே, தனியாக வேக வச்சாலும் ஓகே. ரொம்ப குலைவாக வேகாமல் லைட்டாக வெந்தால் போதும். இப்போ நான் இதில் இங்கே பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டுட்டு இதில் வந்து காரமும் பண்ணி காட்ட போகிறேன், இனிப்பும் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் அதுக்காக இவ்வளோ வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவை பார்த்துட்டு வச்சுக்கோங்க. பாதிக்கு பாதி. இப்போ ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் கீ ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ தேங்காய் பூர்ணம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு வெல்லம், 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம், ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு தேங்காவை போட்டுடலாம். தேங்காவை போட்டுட்டு ஒரு கலருக்கு மாதிரி விட்டுருங்க. ஸோ ரொம்பலாம் வந்து இது பண்ண வேண்டாம். இது வந்து நான் சுத்தமான வெல்லம், அதனால் வடிகட்ட வேண்டாம், அப்படியே போட்டுக்கிறேன். இப்போது வெல்லத்தை போட்டுட்டு சிம்லேயே வச்சு இது பண்ணணும். இதில் இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை கொஞ்சமாக அப்படியே இது பண்ணலாம். உப்பும் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வாசனையாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் வரும்போதே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ நமக்கு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான பதம் இருக்கும் கொல்கட்டையில் வைக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அப்புறம் கட்டியாகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பூர்ணம் பண்ணிட்டோம். இப்போ கடலைப்பருப்பு ஸ்வீட் பூர்ணம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்காய் வேண்டாம், கடலைப்பருப்பு போட போகிறதுனால ஒரு 2 ஸ்பூனு சும்மா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்க போகிறீங்களோ அவ்வளோ வெல்லம். நான் ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுக்க போகிறேன், அதுக்கு ஏற்ற வெல்லம் போட்டுக்கிறேன். ஸோ இதை நல்லா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு லைட்டாக இந்த வெல்லத்துக்கு தேவையான தண்ணி மட்டும் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஸ்வீட்டு பருப்பு வந்து இதில் ஒரு 1/4 கப்பு அந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சல அதை போட்டுக்கிறேன். மசிக்க வேணாம், அரைக்க வேணாம். ஸோ நமக்கு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ஏன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ இந்த வெல்லம் கரையும் போது இதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி பிடிக்கலன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போது இந்த பூர்ணத்தையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்வீட் பூர்ணம் பண்ணிட்டோம். அடுத்தது கார பூர்ணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு.
இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பிசுன்னு ஒட்டாமல் ட்ரையாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வரும். ஸோ மாவு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ கையில் உருட்டினீங்கன்னா இப்படி நமக்கு ஒட்டாமல் இப்படி நல்லா கொல்கட்டை பண்ணுற மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு கொல்கட்டை பண்ண வராது. ஸோ இந்த மாதிரி வரணும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இது வந்து அப்படியே ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நான் காரப்பூர்ணத்துக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, லைட்டாக நம்ம கடலைப்பருப்பில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த இதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டு இதை சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்று எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போது தேங்காய் கொஞ்சோன்னு போட்டுட்டு அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சதை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பூரணம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அளவு எல்லாமே. ஸோ நான் 2 பச்சை மிளகாய்ன்றதை 4 பச்சை மிளகாவாக போட்டுக்கோங்க. ஸோ சும்மா ஒரே ஒரு சுத்து இந்த மாதிரி இருந்தால் போதும், நமக்கு ரொம்ப அரைக்கக்கூடாது. பேன் வச்சுட்டு அதில் லைட்டாக தாளிச்சிக்கலாம் இந்த கார பனியம் இதுக்கு. ஸோ லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூன் போதும். அந்த ஆயில் மேலேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கடுகு, இதில் கொஞ்சமாக உளுந்து. ஸோ கடுகு இப்போது நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இது பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சோல்ல அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வதக்கு. ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போது நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கொல்கட்டை பண்ண வேண்டியதான். ஒன்றுன்னா நான் இப்போ இதை ஆஃப் பண்ணி பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது நான் உங்களுக்கு என்னென்ன பூர்ணம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து காரம், நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணது. இது தேங்காய் பூர்ணம், ஸோ வெல்லம் போட்டு பண்ணது. இது கடலைப்பருப்பு பூர்ணம். ஸோ எல்லாமே திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு பூர்ணத்துக்கும் ஒவ்வொரு ஷேப் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து நமக்கு புரியாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி மோல்டு நிறைய வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஷேப்பும். ஸோ நான் இது மொத்தமாக எங்கேயோ பை பண்ணது, ஒரு 2-3 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தேவையான போது நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு 3 டைப்பு நான் எல்லாத்துலேயுமே ஆயில் தடவிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 1 டைம் தடவினா போதும், அடிக்கடி நீங்கள் தடவ வேணாம். இப்போது மாவு எடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருட்டிட்டு இதுவாக வரணும் அப்படின்னா மோல்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டாக வச்சுட்டு இதில் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து நான் இந்த கடலைப்பருப்பு பூரணத்தை இதில் வைக்க போகிறேன். ஸோ நடுவில் அந்த கொடியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு 2 உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாவோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு. வந்து ஷேப் கிடைக்கிறதுக்காக இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான டிசைன் கிடச்சிரும். இது நம்ம இடியாப்பம் பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வச்சுக்கலாம். இதில் லைட்டாக ஆயில் மட்டும் தடவிட்டு இப்போ இதை நம்ம பண்ணதை இதை வச்சிடலாம். இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பாக பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. உருண்டை எடுத்துகிட்டு கையால் நம்ம இதை நீங்கள் ஒரு வாழை இலையில் வச்சு ப்ரெஷர் இருக்குள்ள, சப்பாத்தி ப்ரெஷர் இருக்குள்ள, அதை வச்சு கூட பண்ணலாம், ஈஸியாக வரும். ஸோ எவ்வளோ தின்னாக வந்து உங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக பண்ணிக்கோ. இப்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு பூரணத்தை இதில் வச்சிடலாம். இதில் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு மூடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா மாவும் வெளில வந்துடும், ரொம்ப வந்து நமக்கு இதுவாக வராது.
ஸோ இந்த மாதிரி இந்த டிசைன் வேணும்னா இப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த டிசைனோடு கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ 2 வந்து நான் கடலைப்பருப்பு பூர்ணம் செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ இந்த மோல்டை வச்சு இப்போ அடுத்தது இதை வச்சு நம்ம காரம் செஞ்சிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸோ இப்படி 2 இது உருட்டிக்கோங்க. இதில் இந்த மோல்டு பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நல்லா உள்ளே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த தேங்காய் பூர்ணம் பண்ணோம்ல, ஸோ அதை எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி மூடிடுங்க. ஸோ மூடிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்துட்டா இங்கே பாருங்கள் இப்படி ஒரு டிசைனில் நமக்கு கிடச்சிட்டோம். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதே ஒன்று கையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை மாவை உள்ளே வச்சுட்டு ஸோ இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் நம்ம சும்மா நார்மலாக செய்வோம்ல, அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் கையில் செய்கிறதா இருந்தால். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சும்மா இப்படி கையில் எண்ணெய் தொட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிருந்தீங்கனாவே உங்களுக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். இதில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த மோல்டு வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதில் காரம் செஞ்சிடலாம். உங்களுக்கு நான் புரியறதுக்காக தான் ஒன்று இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப மெலிசாக கிடைக்கும். பண்ணிவிட்டு நம்மளோட காரம் செஞ்சோல அதை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மேலே மாவை இப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது உடையாது, வெளியிலையும் வராது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு இது கிடச்சிருச்சு. இந்த இடத்த ரொம்ப மாவு இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கூம்பலாக இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு கையில் அப்படி வராது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சைடு வந்து பூர்ணத்தை நிறைய வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலலாம் நல்லா மாவு வர மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ ஹோல்ஸ் வராமல் நிறைய மாவு வர மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட கிடைக்கும். ஸோ இந்த இடத்த ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கும் போது கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் இப்போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் 2 செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வேக வச்சிடலாம். நாளைக்கு உங்களுக்கு மோதகம் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ சூப்பராக வந்துடுச்சு. இது இப்போது நம்ம வேக வச்சிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போது இதில் வச்சுட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட 3 வெரைட்டியான 2 இனிப்பு ஒரு காரம் 3 வெரைட்டியான கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சாச்சு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 3மே வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு பிளாஸ்டிக் மோல்டு வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கண்டினியூஷனாக இன்னும் வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ரெசிபிஸ் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.